இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தும் 11வது வசனம் வரையிலும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிசாசு என்றால் குற்றம் சாட்டுபவன், அவதூறு செய்பவன் என்று அர்த்தம். டயபோலேஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தமாக இது காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் காணாத ஒன்றுக்கொன்று எதிரான 2 ராஜ்யங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், என்றொன்று சாத்தானுடைய ராஜ்யம். பிசாசுகளை இயேசு துரத்தின பொழுது அங்கே இருந்த யூதர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், பிசாசின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்ன பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22லிருந்து 28 வரையிலும் காண முடியும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் என்று இயேசு சொல்லி அந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற காரியம் இருக்கிறதையும் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கிறது என்கிற காரியத்தையும் உணர்த்தி வைக்கும் வண்ணமாக பேசுகிறதை பார்க்கிறோம். சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்க பார்க்கிறான். மேலும் மற்றவர்களை தீமையினால் சோதிக்கிறது அவனுடைய இன்னொரு முறையாக காணப்படுகிறது. இயேசுவுக்கு வந்த சோதனைகளை நான் படிப்பதின் மூலமாக இயேசு யாரை போல இருக்கிறார், சாத்தான் யாரை போல இருக்கிறான் மற்றும் சோதனைகளை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்கிற காரியத்தை இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மனித சுபாவமானது முதல்ல சோதிக்கப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு சற்று முன்னுதான் அவருடைய சிறந்த ஊழியத்திற்கென்று தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருந்தது. ராஜாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்படி இருந்தும் ஆவியானவர் ஒரு சிங்காசனத்துக்கு ஏற்றுவதற்கு இயேசுவை வழி நடத்தாமல் சோதிக்கப்படுகிறதற்காக வனாந்தரத்துக்கு வழி நடத்தி சென்றதை பார்க்கிறோம். சிறந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறதற்கு இதுவா வழி என்று நமக்கு கேள்விகள் தோன்றும். உபவாசம், பசி மற்றும் சோதனை இவைகள் நிச்சயமாக மனிதனுடைய வழி இல்லையே, இப்படி காரியங்கள் நடக்கிறத என்று சொல்லி நாம் யோசிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது. ராஜாவினுடைய குணாதிசயம் சோதிக்கப்பட்டு அங்கீகாரம் பெற வேண்டும். மேலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பெரிய எதிரியான சாத்தான் அவன் அழிக்கப்பட வேண்டும். இயேசு தம்முடைய பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்பதையும் எல்லா காரியங்களிலும் உண்மையாகவே அவரை பிரியப்படுத்தினார் என்பதை இந்த சோதனைகளின் மூலமாக நாம் உதாரணத்துடன் விளங்கி கொள்ள முடியும். நாம் 2 உண்மைகளை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தெய்வீக சுபாவம் சோதிக்கப்படவில்லை, அவருடைய மனித சுபாவமே சோதிக்கப்பட்டது. கடைசி ஆதாமாக இயேசு சோதிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45லிருந்து 49 வரையிலும் இங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணினுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 1ஆம் ஆதாம் மனித வர்க்கத்தினுடைய முன்னோடியாகவும் அதன் பிரதிநிதியாகவும் இருந்தான். புதிய ஜனங்களின் முன்னோடி இயேசு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய முன்னோடியாக இயேசு இருக்கிறார் என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 21 வரையிலும் பார்க்க முடியும். ஆதாம் சோதிக்கப்பட்ட போது முழு மனுக்குலத்தையும் தன்னுடன் பாபத்திற்குள்ளே இழுத்து கொண்டான். தேவனோ தம்மை விசுவாசித்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக சோதனைகளை எதிர்த்து அவர்கள் தம்மோடு எழுந்திருப்பதற்கான வழியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். மனிதனைப் போல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்பதை எபிரேய ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் குறிப்பிடுகிறார். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத
பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆவியானவர் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட காரியத்தை பார்த்தோம். 2ஆம் வசனத்தில் வேதாகமத்தில் 40 என்ற எண், அதாவது சோதனைக்கான ஒரு நேரம் மற்றும் ஆயத்தப்படுத்துதலோடு கூட இந்த எண்ணானது தொடர்புடையதாக காணப்படுகிறது. யாத்ராகமம் 24:18, 34:28, உபாகமம் 8:2, 1 ராஜாக்கள் 19:8 இவைகளில் எல்லாம் இந்த 40 என்கிற எண்ணானது குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மோசே மேகத்தின் மேல் நடுவில் பிரவேசித்து மலையின் மேலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான் ஆயத்தப்படும்படியாக என்று பார்க்கிறோம். உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று சொல்லி அந்த 40 என்கிற காரியமானது குறிக்கப்படுகிறது. 1 ராஜாக்கள் 19:8 அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். தவறான ஆலோசனைகளை உருவாக்கி குழப்ப முயற்சித்து அடிபணிய வைக்க விரும்புகிறான். இயேசுவை தம் சொந்த தேவைகளுக்காக பிதாவினுடைய தேவனுடைய அனுமதியின்றி தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வைப்பதற்காக இந்த சோதனைகள் இயேசுவுக்கு வருகின்றன. எல்லா மனுஷனுக்கும் உணவு அவசியம். பிசாசின் சத்தம் அல்லது தெய்வீக சத்தம், 2 சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கிறது. எதுக்குனாலும் நம்ம செவி கொடுக்கலாம். ஒரே ஒரு தேவைக்காக தேவகுமாரனை பின்பற்றுவதா அல்லது பிதாவை நம்புவதா, அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவதும் இயேசுவினுடைய கடமையாக அவருடைய தனி சுதந்திரமாக இருந்தபடியினால சாத்தானின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வயிற்றை நிரப்புவதை விட தேவனின் சித்தப்படி பசியினால் இருப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவை அந்த முதல் சோதனையின் போது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொன்ன பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சத்துருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு தந்திருப்பவற்றை சாத்தான் சந்தேகப்பட வைத்து நாமவே காரியங்களை கையில் எடுத்து தேவைகளை சந்தித்து கொள்ளும்படி அவன் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வேதத்தில் மனிதனுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் என்று 2 காணப்படுகிறதை லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் இயேசுவை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் காரியமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில் இருந்து அந்த 12வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி அங்கே ஒரு உவமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமுடைய ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவிடை சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இது மனிதனுடைய வழியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது.
காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களுக்கு செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 2 காரியங்கள். ஒன்று மனிதனுடைய வழி, இன்னொன்று தேவனுடைய வழி. தேவனுடைய வழியில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்தி ஜெயித்தார் என்று பார்க்கும் பொழுது, முதல் சோதனையில் கல்லுகளை அப்பங்களாடிக்கு நீ சாப்பிடும் என்று சொன்னபோது ஆண்டவர் உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். இங்கே தேவாலயத்து உப்பரிகையின் மேலே மீண்டும் ஏற்றி தாள குதியும் என்று சாத்தான் சொல்லுகிறான். சாத்தானை இங்கே வேதம் ஓதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 91:11-12 எடுத்து அவன் பேசுகிறான். இன்றைக்கும் நமக்கு வசனங்களை திரித்து பேசி நம்மை அவன் சோதிக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். உபாகமம் 6:16 உள்ள வசனத்தை எடுத்து இயேசு பேசுகிறார். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. அதே காரியத்தை எடுத்து சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் என்று சொல்லி ஒரு குறுக்கு வழியை இயேசுவுக்கு சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. உபாகமம் 6:13 அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே இவைகள் எல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறானே சாத்தான், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவனுடைய கைகளில் இருப்பது என்பதை ஆண்டவர் எதிர்த்து ஒன்றும் கருத்து சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் யோவான் 12:31 இயேசு சொல்கிறார், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறார். மனிதனிடத்திலிருந்து எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவன் பிடுங்கி கொண்டான் என்கிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வசனம் 13 பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சாத்தான் தோல்வியை ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இன்னொரு முறை சிறப்பான விளைவுகள் உண்டாகும் என்று நம்பிதான் சாத்தான் போனான். எனவே விசுவாசிகள் அவனை எதிர்க்கிற நேரமெல்லாம் அவர்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டபடி. ஆனாலும் அவன் மீண்டும் அவன் திரும்ப வந்து நம்மை சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரியக்கூடியவனாய் இருக்கிறபடினால அவனுடைய சதிகளை உணர்ந்து கொண்டு தேவனுடைய வழிகளை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் என்கிற காரியத்தை நாம் தியானித்து கொண்டு ஒவ்வொரு நேரமும் சத்ருவை ஜெயிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம், எதிர்த்து நிற்போம். சத்ருவானவன் ஓடி போவான். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. விடுதலை
விடுதலை தாருமையா.